ஏற்கனவே 2021 5 லட்சம் கோடியாக இருந்த தமிழ்நாட்டோட கடன் இன்னைக்கு 9.30 லட்சமாக மாறியிருக்கு. கிட்டத்தட்ட ஏறக்குறைய 2 மடங்காக 100 விழுக்காடு தமிழ்நாட்டோட கடன் மாறியிருக்கு. புதுச்சேரியோட கடன் கிட்டத்தட்ட 10,000 கோடியாக மாறியிருக்கு. 10,000லேருந்து 11 கோடியாக கடன் மாறியிருக்கு. 33 விழுக்காடு. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முந்தி 7,000 கோடியாக இருந்த கடன் இன்னைக்கு 10,000 தாண்டி போயிட்டு இருக்கு. புதுச்சேரியோட கடன் 33 விழுக்காடு புதுச்சேரியோட கடன் மாறியிருக்கு. வேலைவாய்ப்பு இப்போ தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் நீங்கள் சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஒன்றிய சராசரியோட ஆவரேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 4.8 இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் 5.7 இருக்குது. புதுச்சேரியில் 5.6 இருக்குது இளைஞரோட வேலைவாய்ப்பு. அதாவது பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே இந்திய அரசால் PLFSன்னு சொல்லுவாங்க. இது எடுத்த சர்வேயில் கிட்டத்தட்ட தேசிய சராசரியை விட வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் மிகவும் அதிகமாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட ஜிடிபி, தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 14 விழுக்காடு இரட்டை இலக்கத்தில் ஜிடிபி போயிட்டோம் அப்படின்றாங்க. புதுச்சேரி ஜிடிபி